ஒரு லாக் மட்டும் போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு ஒரு 4 செயின் 1 2 3 4 செயின் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லென்த்து பார்த்துட்டு அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த செயின் எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கட்டுறதுக்கு. சரிங்களா? கொடுத்துட்டு அப்படியே இதை லாக் போட்டோம். லாக் போட்டுட்டு இப்போ ஒரு பீட் வைக்க போகிறேன். சரிங்களா? உங்கள்கிட்ட எந்த பீட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. நான் இந்த பீட் வைக்கிறேன். சரிங்களா? பீட் எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்குவோம். லாக் போட்டுட்டு ஒரு டைம் மட்டும் சுற்றிட்டு லைட்டாக ஸ்லாண்டிங்காக அப்படி கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இங்கே 3 செயின் இருக்குல்லையா 2 ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்து ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போடுறேன். இது எதுக்கு அப்படின்னா அந்த ஹைட்டை ஏற்றுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம் சுற்றி நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன். அதாவது இங்கே கொடுக்குறது தெரியுங்களா, அந்த பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரோச்செட் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே கொடுத்துட்டு வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்துகிட்டு 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 3 செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுருக்கோம். சரிங்களா? தெரியுதுங்களா? அடுத்து ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுருக்கோம். இது ரெண்டுக்கும் இப்படி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும் ரெண்டுக்கும் இடையில. புரியுதுங்களா? அந்த க்ரோச்செட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸில் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? உள்ளே கொடுத்துட்டு வழியில் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம் சுற்றி உள்ளே கொடுத்துட்டு வெளில எடுக்கிறோம். அப்படியே 2 ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்து ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு 3 செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ போட்டிருக்கோம் இல்லையா க்ரோச்செட், அதாவது ஆல்ரெடி போட்டிருக்க க்ரோச்செட்டுக்கும் இப்போ உள்ள க்ரோச்செட்டும் இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கோம்ல க்ரோச்செட், அதுக்கு கீழே தெரியுதுங்களா, லாஸ்ட்டாக போட்டிருக்க அந்த க்ரோச்செட்டுக்கு கீழே கொடுக்குறேன். சரிங்களா? அந்த சும்மா எம்டி ஸ்பேஸில் தான் கொடுக்குறேன் தவிர அந்த க்ரோச்செட் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. சரிங்களா? லாஸ்ட்டாக போட்டிருக்க க்ரோச்செட்டுக்கு கீழே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை ஒரு லாக் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு 6 டைம் போட்டுக்கலாம். ஒரு டைம் சுற்றுறேன், உள்ளே கொடுத்துட்டு வெளில எடுத்துகிட்டு இப்படி ரிலீஸ் 2 டைம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 செயின் போட்டுட்டு அடுத்து இப்போ லாஸ்ட்டாக போட்டுருக்க க்ரோச்செட்டு கீழே கொடுத்துட்டு வெளில எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுருக்கோம். சரிங்களா? ஒரு டைம் சுற்றுறேன், உள்ளே கொடுக்குறேன், வெளில எடுக்கிறேன், 2 ரிலீஸ் பண்ணுறேன், அடுத்து ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறேன், 2 3 லாஸ்ட்டாக போட்டுருக்க க்ரோச்செட்டு கீழே கொடுத்துட்டு எடுக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு 6 டைம் போட்டோம்னா ஒரு சூப்பரான நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் இந்த இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து செயின் போடுறதுனாலும் போடலாம். இல்லை இதே மாதிரி இன்னும் ஒரு 2 3 பேட்டர்ன் போட்டுட்டு செயின் போட்டுட்டு அந்த செயின் எதுக்குன்னா கொஞ்சம் கட்டுறது. சரிங்களா? அந்த மாதிரி போடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். சரிங்களா? இல்லை நாங்கள் இந்த மாதிரியே வந்து ஃபுல் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு கொடுத்துக்கலாம். நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல அப்படின்னா சாரியில் சுருக்கம் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். சரிங்களா?